ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தை சுற்றி பார்த்து வந்துட்டுருக்கோம். நம்ம வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து போயிட்டுருக்கோம் இல்லையா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அகல் ட்ராவல்ஸ் மூலிமா தான் நம்ம வந்துட்டுருக்கோம். ஸோ அகல் ட்ராவல்ஸ் ரொம்ப அழகாக சூப்பராக நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் இப்போ கும்பகோணம் வந்தது போல் நீங்களும் அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் கும்பகோணம் சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அகல் ட்ராவல்ஸோடைய நம்பர்ஸை இதில் நான் கொடுக்குறேன் டிஸ்பிளேயில். நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணி அழகாக கும்பகோணத்தை சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அருள்மிகு பாம்புநாதர் கோவிலுக்கு இங்கே வந்திருக்கோம். இது ராகு கேது ஸ்தலமாக விளங்குது. இந்த கோவிலுக்கு போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான தரிசனம் முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட மீதி விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். திருப்பாம்புரம் ராகு கேது ஸ்தலம். இஸ்தலமானது கும்பகோணத்திலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இது மெயின் ரோட்ல இருந்து இந்த கோவில் கொஞ்சம் உள்ள இருக்கு. இங்கு பஸ் வசதி கிடையாது. ஒண்ணு நீங்க ஆட்டோல வரணும், அப்படி இல்லைன்னா டாக்ஸி கேப் இது போல நீங்க வர வேண்டி இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய பாம்புநாதர் ரொம்ப அற்புதமாக நம்ம தரிசனம் முடித்தோம். இங்கே இருக்கக்கூடிய உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வண்டார் குழலி அம்மனை ரொம்ப அழகாக தரிசித்தோம். ஸோ இந்த கோவிலை பற்றின சிறப்பு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இக்கோவிலை நீங்கள் வந்து வரணும் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல நேரமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நல்ல நேரம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுதுன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க அப்படிங்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோவில். இங்கே பாம்புநாதராக நம்ம சிவபெருமான் இங்கே நம்ம அருள்பாவிக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய இந்த ராகு கேது ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாம்பினால் தோஷம் ஏற்படலாம், இந்த பித்திருக்களால் தோஷம் இருக்கலாம், இது போல் நாகத்தினால் தோஷம் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து பரிகார ஸ்தலமாக இது விளங்குது. நீங்கள் வந்து முக்கியமாக வந்து இந்த கோவிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த டைமிங் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ராகு காலம் யமகண்டம் இருக்கு இல்லையா, அந்த நேரங்களில் இந்த கோவிலில் பூஜைகள் நடக்குது. அதுக்கான டைமிங் எல்லாமே நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தோஷ பரிகார பூஜைகள் நடைபெறும் நேரங்கள் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. திங்கட்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி அப்படின்ற மாதிரி அந்த 7 நாட்களுக்கும் உள்ள நேரத்தை இப்ப உங்களுக்கு காமிச்சிருக்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல காலை நேரமும் இருக்கு, மாலை நேரமும் இந்த பூஜை நடைபெறுது. சோ இதை நீங்க பார்த்துட்டு அதுக்கேத்தாற் போல இக்கோவிலுக்கு வந்து பூஜை பண்ணலாம். உங்கள் ஜோசியர்கிட்ட நீங்கள் போகும்போது சொல்லியிருப்பாங்க, வந்து உங்களுக்கு அந்த கட்டம் சரியில்லை, நீங்கள் போய் பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க, இங்கே வந்து நீங்கள் பரிகாரம் செஞ்சுக்கலாம். ஜாதகத்தில் கால சர்ப்ப தோஷம் இருந்தாலோ, 18 வருட ராகு தசை நடந்தாலோ, 7 வருட கேது தசை நடந்தாலோ, ராகு புத்தி கேது புத்தி நடந்தாலோ, கலத்திர தோஷம் இருந்தாலோ, புத்திர தோஷம் இருந்தாலோ, ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் தடைப்பட்டாலோ, தெரிந்தோ தெரியாமலோ பாம்பு அடித்திருந்தாலோ, கடன் தொல்லை இருந்தாலோ, லக்னத்தில் 2 ராகுவோ கேதுவோ இருந்தாலோ, லக்னத்தில் 8 கேதுவோ ராகுவோ இருந்தாலோ, கனவில் அடிக்கடி பாம்பு வந்தாலோ, இப்படி பல உங்க பிரச்சனைக்கு இந்த இடத்துல வந்து தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். தோஷங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய இடம் இதுதான். உங்களுடைய பரிகாரங்கள் நிவர்த்தி ஆகும். நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வேண்டுதல் நியாயமாக இருந்தால் அதை வேண்டுதல் நீங்கள் வைங்க, வச்சுட்டு நீங்கள் போங்க. திரும்பவும் உங்களுக்கு ஒரு 10-11 நாளில் இந்த வேண்டுதல் உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்கு வந்து அப்ரோச் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக இந்த வேண்டுதல் நல்லபடியாக சக்ஸஸ் ஆச்சுன்னா திரும்ப இங்கே வந்து இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ வந்தீங்கன்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பாம்புநாதர் தரிசனம் முடிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய தாயாரை சேவிச்சுட்டு இங்கே ராகு கேதுக்கு தனி சன்னதி இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறும் சிறப்புகளும் என்னன்றது இப்போ தெரிஞ்சுக்கலாம். இவ்வாலயத்துல சர்ப்பங்கள்லாம் வந்து பூஜித்து தவம் இருந்து இழந்த சக்திய மீண்டும் பெற்றதாங்க. சர்ப்பங்கள் என்னன்னு கேக்குறீங்க? பாம்புங்க. என்னென்ன பாம்பு இங்க வந்து தவம் இருந்திருக்குன்னு பார்த்தா, அந்தகன், வாசுகி, தட்சன், காக்கேடையன், சங்கபாலன், பத்மன், மகாபத்தன், ராகு, கேது என அனைத்து சர்ப்பங்களும் இங்கு வந்து பூஜித்து தவம் இருந்து பாம்பின் விஷத்தையும் தேவ சக்தியும் பெற்றதாக ஐதீகம். என்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இங்கு நடந்திருக்கு பாருங்க. இவ்வாலயம் 2000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். கைலாசத்துல சிவபெருமான வணங்கினாராம் விநாயகர். அப்படி விநாயகர் சிவபெருமான வணங்கும் பொழுது
சிவபெருமான் கழுத்தில் இருந்த பாம்பு தன்னையும் வணங்குகிறாருன்னு கர்வம் கொண்டதாம். இதை ஞான திருஷ்டியில் கண்ட சிவபெருமான், என் கழுத்தில் இருந்ததுனாலதானே உனக்கு இந்த தல கர்வமும் இந்த மாதிரி அகந்தையும் உனக்கு இருக்கு, உனக்கு இது போகணும் அப்படின்னு சொல்லி, உனக்கு இனி இந்த தேவ லோகத்துல இருக்க உனக்கு அனுமதி கிடையாது, இந்த தேவ லோகத்துல இருக்கணும்னா உனக்கு தேவ சக்தி இழந்து போகணும், அதனால இந்த பாம்பின் இனத்து அனைவருக்குமே பாத்தீங்கன்னா இந்த தேவ சக்தி நீங்கணும், நீங்க பூலோகத்துக்கு போகணும், பூலோகத்தை போக நீங்க உங்களுக்கு விஷத்தன்மையும் இருக்கக்கூடாது அப்படின்னு, விஷத்தன்மையும் போகட்டும் அப்படின்னு சிவபெருமான் அந்த பாம்புங்களுக்கு சாபம் கொடுக்கிறாராம். ஏன்னா அப்பதான் அந்த பாம்புகளுடைய தல கர்வமும் அகந்தையும் நீங்கணும்ன்றதுக்காக. அதனால அந்த பாம்புகள் அனைத்தும் தேவ சக்தியை இழந்து விஷசக்தியும் இழந்து அந்த பாம்புகள் பூலோகம் அடைந்ததாம். பூலோகம் வந்த சர்ப்பங்கள் தேவ சக்தியை இழந்ததனால பாம்பின் உருவம் கொண்டு இங்கு பூலோகத்தில் இருக்கக்கூடிய பல சிவாலயங்கள் சென்று தபசு செய்து சிவனை வழிபட்டு வந்ததாம். இருந்தும் பலனில்லை. காலங்கள் சென்று கொண்டே இருந்தன. இருப்பினும் சிவபெருமான் செவிசாய்க்கவில்லை. ஒரு கட்டத்தில் அனைத்து சர்ப்பங்களும் சேர்ந்து மனமுருகி வேண்டி சிவனை வழிபட்டு கொண்டிருந்தது. அச்சமயத்தில் சிவபெருமான் மனமிறங்கி அசிரீரி வாக்கு மூலம் இவ்வாலயம் சென்று அங்கு பூஜித்து வழிபடுங்கள் என்று சர்ப்பங்களுக்கு கூறினாராம். இதை அறிந்து கொண்ட சர்ப்பங்கள் அனைத்தும் இவ்வூரை கண்டுபிடித்து இங்கு வந்து இங்கு பாம்பு தீர்த்தத்தை உண்டாக்கி அங்கு சிவபெருமானுக்கு தீர்த்தம் எடுத்து அபிஷேகம் செய்து ஆலமர விழுதை நாராக கிழிச்சு அத்திப்பூவை அதுல வைத்து மாலை கட்டி ஈசனுக்கு மாலை சாத்திட்டு ஈசான பக்கத்தில் நின்று தபசு செய்ததாம். தபசு செய்ய செய்ய மாசி மாசத்துல மகா சிவராத்திரி அன்னைக்கு 1 மணிலிருந்து 3 மணிக்குள்ள, அதாவது 3ஆம் காலம், அதாவது 3ஆம் ஜாமம் என்று சொல்லுவோம், அந்த 3ஆம் காலத்துல கைலாசத்துல இழந்த விஷத்தன்மையும் தேவ சக்தியும் திருப்பாம்புரத்துல நாகத்துக்கு சிவபெருமான் கொடுத்ததாக ஐதீகம். பாம்பு கடிச்சா வரக்கூடிய விஷமும் தேவர்களுக்கு உண்டான சக்தியும் அந்த பவரையும் சிவபெருமான் நாக இனத்துக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல கோவிலின் தலவிருச்சம் வன்னி மரம், தீர்த்தம் பாம்பு தீர்த்தம், அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம். இங்க வரும் அனைவருக்கும் இந்த தோஷங்கள் கண்டிப்பாக முழுமையாக நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் 50 முறை பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் பெல் அடிச்சிருக்கோம். அப்போ நான் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? நம்ம கம்மோனத்தை சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அடுத்த பிளாக்ல பார்க்கலாம். See you. Bye bye.